இங்க நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் பேக்ல 2 ரிங் இருக்கத பாக்குறாங்க. பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சரி ஹஸ்பண்டே கொடுப்பாங்கன்னு நினைச்சு அதை மறுபடியும் பேக்ல வைக்கிறாங்க. இப்போ டின்னர் டயத்துல எல்லாரும் உட்கார்ந்திருப்பாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் அந்த ஜுவல் பாக்ஸை கொடுக்குறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஸ்டோன் தான் இருக்கு. அதை பார்த்து சுத்தி இருக்க எல்லாருமே அவங்கள கிண்டலா சிரிக்கிறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு இதுல ஆல்ரெடி ரிங் இருந்தது தெரியும். இப்ப கோமா அந்த இடத்துல இருந்து கிளம்பி ரூம்ல போய் எல்லா இடத்தையுமே செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த ரிங் எங்கேயுமே இருக்காது. இப்ப கடைசியா ஒரு பாக்ஸ் இருக்கத பாக்குறாங்க. அதுல ஓபன் பண்ணி பார்த்தாதான் ஒரு பெரிய ஷாக்கே. அதுலதான் அந்த ரிங் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் லவரும் அவரும் சேர்ந்திருக்க மாதிரி போட்டோஸ் நிறைய இருக்கு. ஆக்சுவலா இவரு 30 வருஷமாவே அவங்கள போய் பார்த்துட்டு வந்துட்டு தான் இருப்பாரு. ஹீரோனுக்கு தெரியாமலே பிசினஸ் ட்ரிப் போறேன்னு போய் சொல்லிட்டு போயிருப்பாரு. ஹீரோனுக்கு இது எல்லாமே தெரிஞ்சது டென்ஷன் ஆகி அந்த ஹஸ்பண்ட் கிட்ட போய் சண்டை போட்டா ஹீரோனோட பையனே இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, எதுக்கு அவர்கிட்ட சண்டை போறீங்கன்னு இவங்க கிட்டயே சண்டை போடுறான். இது பார்த்ததுமே ஹீரோயினுக்கு இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியுமா, தெரிஞ்சுதான் மறைச்சிருக்கீங்களான்னு சொல்லி கோமா அந்த இடத்த விட்டு போறாங்க. அவரை டைவர்ஸ் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க அவங்க அங்கிள் இருக்காங்க. அவங்க கிட்ட நடந்து எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த ஹாஸ்பிட்டல் ஹீரோட ஹாஸ்பிட்டலா இருக்கும். இப்போ இந்த அங்கிள் வந்து அந்த ஹாஸ்பிட்டலோட டைரக்டரா இருப்பாரு. இப்போ இவருக்கு அப்புறம் ஹீரோட ஹஸ்பண்டுக்கு தான் அந்த பொசிஷன் கொடுக்கலாம்னு இருந்திருப்பாரு. ஹீரோயின் கல்யாணம் ஆகுறப்போ அவளோட ஹஸ்பண்டுக்கு இன்ஃபீரியரா ஃபீல் ஆகுங்கிறதுக்காக அவரோட ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொசிஷன் ரெடி பண்ணி கொடுத்திருப்பாங்க. அதனால தான் அந்த ஹஸ்பண்ட் இத்தனை நாள் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் அவங்க அங்கிள் கிட்ட நீங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஃபுல் சார்ஜ் நான் எடுத்துக்கிறேன், அதுக்காக டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ அதே நேரத்துல ஹீரோயின் வந்து போனதை அவரோட மருமக பார்த்து உடனே மாமனாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. தன்னை கம்ப்ளைண்ட் பண்ண தான் போயிருக்காங்கன்னு நினைச்ச அந்த மாமனாரும் அவங்களோட பையனும் உடனே டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க. ஹீரோயின் வந்ததுமே அவங்க லக்கேஜை கொடுத்து இனிமே உனக்கு இந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லை, எந்த சொத்துமே உனக்கு கிடையாது, வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்லி டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. அதே ஹீரோயின் வாங்கி சைன் பண்ணிடுறாங்க. அவங்க சைன் பண்ணி முடிச்ச உடனே அந்த ஹஸ்பண்டோட லவ்வர் அங்க வரா. இப்ப ஹீரோயினை ரொம்ப கேவலமா பேசுறாங்க. இப்ப ஹீரோயின் கிட்டேயே இனிமே எங்க அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலோட டைரக்டர் பொசிஷனே கிடைக்க போகுது, இதை நினைச்சு நீங்க மட்டும் தான் ஃபீல் பண்ண போறீங்கன்னு ரொம்ப நக்கலா அந்த பையன் சொல்றான். இப்ப அதே ஹீரோயோட அங்கிளும் அங்க வந்துடுறாரு. எல்லா டாக்குமெண்டோட வராரு. இப்ப ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டு ஹீரோயோட ஹஸ்பண்ட் அவர்கிட்ட பேச போறாங்க. ஆனா அந்த அங்கிள் அந்த ஸ்பாட்லயே இனிமே உனக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சம்பந்தம் இல்ல, இப்பவே உன்னை வேலையோட தூக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு நீங்க இனிமே சார்ஜ் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. அப்பதான் அவங்க எல்லாருக்குமே ஹீரோயினோட உண்மையான ஐடென்டிட்டியே தெரியுது. இப்ப ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிள் கூடயே கிளம்பி போறாங்க. இப்ப ஹீரோயினோட உண்மையான அடையாளத்தை தெரிஞ்சதும் அவங்க எல்லாருமே ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க.